அது எப்படி அவர் பாதியிலே போவாரு? விட்டுருவாங்களா அப்படி அவரை? சும்மா வழக்கம் போல விளையாடுறாரு. அவர் கண்ணு முடிப்பாரு. வேற என்ன? இல்ல அழகர். இவரு அவருக்கு எனக்கும் வேற கணக்கு இருக்கு. அவர் அப்படிலாம் போயிட முடியாது. சீப் டாக்டர் சொன்னாரு, வேற யாராவது சொன்னாங்கன்னு நீ ஏதாச்சும் பேசாத. சும்மா எனக்கு ஏதாச்சும் இப்படி தான் சொல்லுவானுங்க. நான் சொல்றேன், அவருக்கு ஒன்றும் ஆகாது. புரியுதா? அவர் எப்பவும் போல ஆளில் உக்காந்துக்கிட்டு அந்த இத்து போன நியூஸ் பேப்பரை எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போறோம் வரவங்களாம் வம்புக்கு இழுத்துக்கிட்டு 100 வருஷம் வரைக்கும் இருப்பார். அந்த ஆளு சொல்றது எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அவர் சொல்லணும். அப்படிலாம் சும்மா அவரை விட்டுற முடியாது. என்ன அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நான் என்ன பண்ணாலும் உனக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனாலும் அவர் வேணும். டாக்டர் சொன்னாராம்ல, அவன் யார் இவருக்கு கெடு வைக்கிறதுக்கு? எங்க அப்பா அவரு. எனக்கு தெரியும் அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. என்ன உளறான்னு நினைக்கிறியா? நீ சொன்னது நடக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். மாமா எந்திரிச்சு வந்துட மாட்டாரான்னு ஊர்ல இருக்க கடவுள் எல்லாம் வேண்டிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டு இருக்கியா? அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீ அதெல்லாம் பண்ண வேணாம். போ போய் ஏதாவது பண்ணு. நீ டாக்டர் தானே, ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்து. நீ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காம போய் ஏதாவது பண்ணு. கிளம்பு. கண்ணை தொடச்சிக்கிட்டு அவர் பொழப்பாரா இல்லையான்னு குழப்பம் இல்லாம தைரியமா கிளம்பி வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். எனக்கு தெரியும் உனக்கு அப்பா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. நாங்க எல்லாரும் எந்த அளவுக்கு அவருக்காக தவிக்கிறோமோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம நீ அவருக்காக தவிக்கிறேன்னு எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ, எனக்கு அது புரியும். அவருக்கும் உனக்கு இருக்கிற பந்தம் அந்த வார்த்தையில சொல்ல முடியாது. எங்க அப்பா பெத்த பிள்ளைங்களோட ஒன்ன பெருசா நினைச்சார். அதே மாதிரி உன் அப்பாவை விட நீ உன் மாமாவை உசுரா நினைக்கிற. அதுவும் எனக்கு புரியும். பெரிய டாக்டர் வர வைக்கணுமா, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா, காசு பணம் எவ்வளவு வேணும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நிஜமாவே செய்யறதுக்கு ஏதாவது இருந்தா மத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கவலைப்படாம என்கிட்ட சொல்லு. நான் அதை ஏற்பாடு பண்றேன். அழகருக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதை தூக்கி வச்சுட்டு டாக்டர் ஆண்டாளா உன் மாமனை நீ நல்லபடியா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியலன்னா அதுக்கு அர்த்தம் நிஜமாவே முடியலன்றதுதான். உனக்கு மேல அப்பாவை திருப்பி தரதுக்கு அந்த கடவுள் ஒருத்தனால தான் முடியும். நீ மனசு போட்டு கொடுக்காம என்ன பண்ண முடியும்னு யோசி. நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ நம்பிக்கையோட வா.